இப்போ நான் சொல்றவன் எந்த அளவுக்கு அண்டர் ரேட்டட்னா, இவன் 50 நாள் என்ன 100 நாள் என்னடா 365 நாள் 1 வருஷம் தொடர்ந்து சாப்பிட்டா கூட போரே அடிக்க மாட்டான். யாருன்னு தானே கேக்குறீங்க? சாம்பார் சாதமா, பிரியாணியா, ஃப்ரைட் ரைஸா, வாய்ப்பே கிடையாது. இவனுங்கெல்லாம் கோட்டட். ஆனா டெய்லி சாப்பிட முடியாது, 365 நாளா சாப்பிட முடியாது. என்னடா இவ்வளவு ஐப்பு கொடுக்குற? எதனா 365 நாள் தொடர்ந்து சாப்பிட முடியும்னு கேட்டீங்கன்னா, தயிர் சாதத்தை சாப்பிட முடியும். தயிர் சாதத்து கடை இவ்வளவு பேசுற அப்படின்னு கேட்டீங்கன்னா, தயிர் சாதத்தை தவிர வேற எதுக்கடா இவ்வளவு பேசுவாங்க? வெயில் காலத்துல சாப்பிடலாம், மழை காலத்துல சாப்பிடலாம், அதுக்கு நடுவில் வர காலத்துலயும் சாப்பிடலாம், வயிற்று வலி நான் சாப்பிடலாம், ஃபீவர் நான் சாப்பிடலாம், உடம்பு சரியாறதுக்கு முன்னாடி பின்னாடின்னு எப்ப வேணா சாப்பிடலாம். நான் ஒரு சின்ன சாம்பிள் காட்டுறேன். இந்த மாதிரி சாப்பிட்டா தயிர் சாதம் எப்படி இருக்கும் அப்படின்றத யோசிச்சு மட்டும் பாருங்க. அப்படியே தட்டையில அப்படியே சுட சுட அப்படியே ஆவி பறக்கணும் ரைஸ். இவனோட மேட்சிங்கா ரொம்ப சில்லுனும் இல்லாம நார்மல் டெம்பரேச்சர்ல தயிர் கெட்டி தயிரா இருக்கணும். அப்பதான் டேஸ்ட் பயங்கரமா இருக்கும். அந்த தயிரும் சாதமும் சேர்ந்து ஒரு கன்சிஸ்டன்சி வரும். அது வரைக்கும் பொறுமையா அதை பிசைஞ்சு இந்த தயிர் சாதத்துக்கு மட்டும் டிஃப்ரெண்டான பசங்க கூட ஜத விடலாம். எக்ஸாம்பிள் சொல்றேன் பாருங்களேன். இந்த ஊறுகாய், மோர் மிளகாலாம் டாப்ல இருப்பானுங்க. இருந்தாலும் நம்ம நான்வெஜ் பசங்க கிட்ட சண்டையே போட முடியாது. அப்படியே அந்த சிக்கன் மட்டன்லாம் அப்படியே தொக்கா செய்வாங்கல்ல, ஃப்ரை எல்லாம் பண்ணாம அப்படியே தொக்கா அப்படியே எண்ணெய் மிதக்கும். அது அப்படியே உள்ளங்கையில படாம அப்படியே விரல்லே அந்த தொக்கோட சிக்கனை எடுத்து அப்படியே அந்த தொக்கோட சேர்ந்த அந்த சிக்கனை தயிர் சாதத்துக்குள்ள சமாதி பண்ணும். அந்த தொக்கோட சேர்ந்து அந்த சிக்கனை உள்ள வைக்கும் போது தெரிஞ்சிடும், அவ்வளவுதான் இவன் தான் மாஸ்டர் பைட்ன்றது நமக்கு தெரிய வந்துடும். அதை அழகா பார்த்து கொஞ்சம் கொஞ்சமா கிட்ட எடுத்துட்டு வந்து வாயில வச்சோன்னா கரைஞ்சு இந்த டைரி மில்க்லாம் என்னது கரைஞ்சு ஓடும். இவன் நிறைய பேர் இது பிரியாணி சாப்பிட்டு இந்த ஃப்ரைட் ரைஸ் சாப்பிட்டு தான் குண்டாவான்னு சொல்லுவாங்க. எனக்கு தயிர் சாதம் இருந்தா போதும், அவ்வளவுதான் காலி. நான் இது தொட்டுக்கெல்லாம் வச்சே சாப்பிட்டு காலி குண்டாயிடுவேன். நான் 1000 தான் சொல்லு, தயிர் சாதம் தான். எனக்கு தெரியல, அது காட்டுதான் தெரியல. லெஃப்ட்ல ஃபாலோன்னு ஒன்று இருக்கும், அது மறந்துடுறீங்கன்னு நினைக்கிறேன். அது அமுக்குனீங்கன்னா கொஞ்சம் ஜொலியா இருக்கலாம். நம்ம எல்லாரும் சேர்ந்து ஜோலின்னு சொல்லிட்டே இருக்கலாம். ஜொலியா இருங்க, நானும் இருக்கேன். எனக்கு தெரிஞ்சு ஜிம்முக்கு போற பாதி பேர் இந்த காம்பினேஷன்ல தான் சாப்பிடுவானுங்க. தயிர் சாதம் சிக்கன், இது இல்லைன்னா உயிரே வாழ மாட்டானுங்க நம்ம பசங்க. தயிர் சாதத்துல வாழ்ற தயிர் சாதத்தை பிடிச்ச உங்க ஃப்ரெண்டுக்கு இந்த வீடியோ அமுச்சு விடுங்க. அப்படியே டேகும் பண்ணுங்க. அடுத்த வீடியோல சந்திக்கலாம். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் தயிர்.